ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நவம்பர் மாதம் 30ஆம் தேதி ஒரு எச்சரிக்கையான நாளாக வருதுங்க. அன்று என்ன எச்சரிக்கையான நாள்னு பார்க்கும்போது, அன்று தமிழ் மாதம் குரோதி ஆண்டுடைய 8வது மாதமான கார்த்திகை மாதத்துடைய 15ஆம் நாள். அதே போல் அன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை ஆக்சுவலி என்ன ஒரு எச்சரிக்கை அப்படின்னு பார்க்கும்போது, அமாவாசையானது வருது. வரக்கூடிய இந்த அமாவாசை கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. இந்த கார்த்திகை அமாவாசையில் கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். சிம்ம ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு இந்த அமாவாசை என்ன மாதிரியாக தலையெழுத்தை மாற்றுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி 12 அமாவாசை வருதுன்னா அந்த 12 அமாவாசையும் ஒவ்வொரு சிறப்புடையது. அதில் இந்த கார்த்திகையில் வரக்கூடிய அமாவாசை ஒரு தனி சிறப்பு உடையது. கார்த்திகை அமாவாசைங்கிறது சாதாரண நாள் கிடையாது. இந்த நாளில் பிரபஞ்சத்தில் அதிகமான சக்தியானது நிறைஞ்சிருக்கும். இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வகையான மாற்றங்களும் ஏற்படும். அதனால் இந்த அமாவாசை நம்ம சாதாரணமாக மட்டும் நினைக்கக்கூடாது. இந்த அமாவாசைக்குன்னு ஒரு சில பரிகாரங்கள்லாம் இருக்குது. மெயினாக அதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அமாவாசையாக இந்த கார்த்திகை அமாவாசை கருதப்படுது. ஸோ முதல்ல சிம்ம ராசிக்காரங்க இந்த கார்த்திகை அமாவாசையில் கடன் பிரச்சனைகள் இருந்ததுன்னா தீர்ப்பதற்கு என்ன வழிபாடு முறையை செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கார்த்திகை அமாவாசையுடைய சிறப்புகளையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்கள் தலையெழுத்து எப்படி மாறுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அதாவது நான் சொல்லக்கூடிய தாள்களை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க ஃபஸ்ட்டு கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய கார்த்திகை அமாவாசையுடைய சிறப்புகளும் வழிபாட்டு முறையும் இந்த வீடியோவில் முதல்ல பார்க்கலாம். ஆக்சுவலி மற்ற மாத அமாவாசை காட்டிலும் இந்த கார்த்திகை மாத அமாவாசைகளில் காகம், பசுமாடு ஆகியவற்றுக்கும் உணவளிக்கணும். அது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும். இது ரொம்ப சிறப்பானது. இந்த நாளில் முன்னோர்களை வழிபடுவதால் குடும்பத்தில் உள்ள சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகி சுபிட்சங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் தீராத நோய்கள் தீர்வதற்கும் கழுத்தில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கும் ஒரு சிறந்த நாளாக இந்த கார்த்திகை அமாவாசையானது கருதப்படுது. மார்கழி மாதம் பாவங்களை போக்கக்கூடிய புனிதமான மாதம். அதுக்கு முன்னாடி வரக்கூடிய கார்த்திகை மாத அமாவாசையில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்டால் முன்னோர்களுக்கு முக்தி பெரு கிடைக்கும். பித்ருதோஷம், சர்ப்பதோஷம் உள்ளிட்ட தோஷங்களுக்காக பரிகாரம் செய்ய நினைக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க இந்த கார்த்திகை அமாவாசை நாளில் பரிகாரம் செய்வது மிகவும் சிறப்பானதாக வாழ்க்கையில் அமையும். மெயினாக இந்துக்களாகிய நம்மளுடைய வழிபாட்டு நாட்களில் மிக முக்கியமான நாள் அமாவாசை. மாதத்திற்கு ஒரு முறை என வருடத்தில் 12 அமாவாசை வந்தாலும் ஒரு சில மாதங்களில் வரக்கூடிய அமாவாசைகள் அதிக சிறப்பு வாய்ந்தது. நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்க்க சக்தி வாய்ந்ததாக சில அமாவாசைகள் இருக்குது. அதில் ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, ஐப்பசி அமாவாசை, கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை, இந்த அமாவாசைலாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதே போல் அமாவாசை என்றாலே முன்னோர்கள் வழிபாட்டுக்குரிய நாள் என்பது நம்ம அனைவருமே தெரிஞ்சுக்கணும். நமக்கு முன் வாழ்ந்த மறைந்த நம்மளுடைய முன்னோர்கள் ஆத்மாக்களை சாந்தப்படுத்துவதற்காக இந்த நாளில் புனித நீராடி தர்ப்பண தானம் ஆகியவற்றை அளிக்கிறது சிறப்பு. அதே போல் இந்த கார்த்திகை அமாவாசை என்பது முன்னோர் வழிபாட்டோடு ஆன்மீக வழிபாட்டுக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான நாளாக சொல்லப்படுது. கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி எந்த அளவுக்கு சிறப்பானதாக சொல்லப்படுதோ அதே போல் அமாவாசையும் ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்படுது. அதுவும் நிதி தொடர்பான பிரச்சனைகள் சிக்கியிருப்பவர்களுக்கு இது ஒரு முக்கியமான நிவாரண நாள் என்று கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்படுது. கார்த்திகை அமாவாசையை பௌமதி அமாவாசை என்றும் குறிப்பிடப்படும். கார்த்திகை அமாவாசை அன்று அனுமனையும் செவ்வாய் பகவானை வழிபடுவதால் வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய பலவிதமான துன்பங்கள்லேருந்து விடுபட முடியும். கார்த்திகை அமாவாசை நாள் என்பது தேவர்களுடைய தலைவனான இந்திரன், சூரிய பகவான், அனுமன், முன்னோர்கள் ஆகியோரை வழிபட ஏற்ற நாள். இந்த நாளில் அனுமனை வழிபட்டால் எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு வழி கிடைக்கும். அதே போல் ஜாதகத்தில் மாங்கல்ய தோஷம் இருந்தாலும் அது நீங்கிவிடும். அதிக கடன் பிரச்சனையால் திக்கி தவிக்கிறவங்க இந்த நாளில் அனுமன் வழிபாட்டினை முறையாக மேற்கொண்டாவே உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை அமாவாசை நாளில் தான் லக்ஷ்மி தேவி பூமிக்கு வருகை தருவதாக ஐதீகம். இந்த நாளில் லக்ஷ்மி தேவி பார்க்கடலிருந்து அவதரித்ததாக புராணங்களில் கூறப்படுது. இதனால் இரவு முழுவதும் கண் விழித்து மறுநாள் அதிகாலையில் புனித நீராடி பூஜைகள் பஜனைகள் செய்து வழிபட வேண்டும்.
விரதம் இருந்து தான வழங்கி லட்சுமி தேவியை வழிபட்டால் செல்வம் வளம் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை கிடைக்கும். நம்மால் முடிந்த பணம் உணவு உடை என இல்லாதவர்களுக்கு தானமாக இந்த நாளில் கொடுப்பது மிக உயர்ந்த பலனை வந்து கொடுக்கும். அதே போல் இந்த ஆண்டு கார்த்திகை அமாவாசையானது நவம்பர் 30ஆம் தேதி வருது. இது 2024 நவம்பருடைய கடைசி நாளில் வரக்கூடிய அமாவாசை. அதுவும் காலையிலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் துவங்குது. அதனால் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து சனிக்கிழமையிலே வந்து பண்ணலாம். அதாவது புனித நதிகளில் கடல் குளம் ஆகியவற்றில் நீராடுவதற்கு உகந்த நாள்னு பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டாக இந்த 30ஆம் தேதி தான். ஆக்சுவலி இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பு என்னென்னா சனி பகவானுக்குரிய சனிக்கிழமையில் கார்த்திகை அமாவாசை வருது தான். கடன் பிரச்சனை, நிலப்பிரச்சனை, சொத்து பிரச்சனை, வீடு வாங்க, சொத்து வாங்க இந்த யோகத்தை தரக்கூடிய சனி பகவானுக்கு உகந்த சனிக்கிழமை அமாவாசை வருது. அவரை இந்த நாளில் வழிபட்டால் அவருடைய அருளால் வீடு மன யோகம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு தடையே இல்லாமல் அமையும். அப்புறம் அனுமன் வந்து மார்கழி மாதம் மூல நட்சத்திரத்தில் அமாவாசையின் போது அவதரித்தார். அதனால் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய கார்த்திகை அமாவாசை என்று அனுமனுக்கு செந்தூரம் வெண்ணெய் சாத்தி வடமாலை அணிவித்து வழிபடலாம். ஸ்ரீராம ஜெயம் எழுதி வெத்தலை மாலை கட்டியும் அணிவிக்கலாம். இதனால் நமக்கு தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நடைபெறும். அட் த சேம் டைம் துன்பங்கள் விலகும், இன்பமான வாழ்க்கை அமையும். அனுமனை வழிபடுவதால் சனிதோஷம் உள்ளிட்ட நவகிரக தோஷங்கள் விலகும். துளசி மாலை அணிவிப்பதும் துளசியால் அர்ச்சனை செய்வதும் நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றி வைக்கும். அதனால் இதை எல்லாத்தையுமே வந்து சிம்ம ராசிக்காரங்க இந்த கார்த்திகை அமாவாசையில் பண்ணுங்க. நான் ஏன் இவ்வளோ தூரம் உங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா இந்த சிறப்புகளை தெரிஞ்சு மிஸ் பண்ணக்கூடாது, அதுக்காக தான். இப்போ உங்கள் ராசிக்கு தலையெழுத்து எப்படி மாறுங்கிறத சொல்ல போகிறேன். மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கிரகநிலை வந்து சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கிரகநிலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் தான் உங்களுக்கு வலுவாக வந்து இருக்கிறாரு. அதனோட அடிப்படையில் தான் பலன் கிடைக்க போகுது. வாங்க பலன்களை பார்க்கலாம். ஸோ இந்த அமாவாசையிலேருந்து வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு முன்னேற்ற தன்மையை வந்து கொண்டு வந்துக்கணும். அப்படி இருந்தால் தான் திடீர் டென்ஷன்கள் உண்டாகிறதை எல்லாமே வந்து தவிர்க்க முடியும். அப்புறம் நண்பர்கள் உறவினர்களிடம் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். அதெல்லாம் குறைச்சிக்கொள்ள நீங்கள் விட்டு கொடுத்து போகணும். நீண்ட நாட்களாக வாங்க வேண்டிய எண்ணிய பொருட்களை வாங்குவதில் இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்கன்னா வாங்க முடியும். எதிலும் அவசரம் காண்பிப்பதை தவிர்த்துட்டு பொறுமையாக இருக்கிறது நல்லது. பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற பழமொழிக்கேற்ப பொறுமையாக இந்த அமாவாசையிலிருந்து இருக்கணும். அப்புறம் தொழில் வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த குழப்பங்கள் உங்களுக்கு நீங்கும். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றும், அதற்கேற்ப செயல்படணும். அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு திட்டமிட்டு செயல்படணும். அப்போ தான் உங்களுடைய காரியங்களை செய்து எதிர்பார்த்த வெற்றியை அடைய முடியும். அதனால் திட்டமிட்டு காரியங்களை வந்து செய்யுங்க. அது உங்களுக்கு ரொம்ப 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 நல்லது. ஸோ இது வந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் திட்டமிட்டு இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களும் குழப்பம் இல்லாமல் ஆக்கப்பூர்வமாக செயல்படணும். ஸோ பார்த்துக்குங்க. குடும்பத்தில் ஒரு வகையான மகிழ்ச்சியானது கூடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது உண்டாகும். பிள்ளைகளுக்காக பாடுபட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அவர்கள் உங்களை அனுசரித்து செல்வாங்க. எதிர்பாராத செலவுகள் வந்து உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். வாகனங்களை இயக்கும்போது நிதானம் தேவை, இல்லைன்னா நஷ்டம் ஏற்படுவது உங்களுக்கு தான். அப்புறம் பெண்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. எதிலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிதானங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். அப்போ தான் பொருள் சேர்க்கையில் தான் உங்களுக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்டாகும். அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமான மாற்றங்கள் வந்து ஏற்படும். ஸோ உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அது மட்டும் இல்லாமல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனம். உடனிருப்பவர்களை கூட ஆலோசித்து காரியங்களை முன்னெடுக்கிறது உங்கள் வெற்றிக்கு தடை வராமல் காக்கும். அதனால் அந்த மாதிரி முடிவெடுங்க. அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான காலகட்டமாக இருக்கும். புத்தி கூர்மையோட செயல்களை ஆராய்ந்து செய்வது நன்மை பயக்கும். மேலிடத்திற்கும் உங்களுக்கும் தேவையற்ற வாக்குவாதம் வரலாம். மாணவர்கள் அதனால் எதுலேயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திட்டமிட்டு பாடங்களை படித்திங்கன்னா கல்வியில் வெற்றிக்கு உதவியாக இருக்கும். ஸோ அரசியலில் இருக்கிறவங்களும் திட்டமிட்டு பண்ணணும், மாணவர்களும் திட்டமிட்டு செயல்படணும். ஆக மொத்தம் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதத்துலலாம் இருக்கிறவங்களுக்கு இந்த அமாவாசையிலேருந்து தலையெழுத்து இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த தலையெழுத்து என்னங்கிறத உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இந்த தலையெழுத்துக்கேற்ப கவனமாக நடந்துக்குங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்களும் இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல்
புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கனாவே நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.